ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறது, லைஃப்ல செட்டில் ஆகுறது, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் குறிக்கோளா இருக்கா? ஆனா உண்மையாவே வாழ்க்கையின் குறிக்கோள்னா என்னதான் இருக்க முடியும், அதை எப்படி நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த செக்ஷன்ல பார்க்க போறோம். வாங்க குயிக்கா பார்க்கலாம். வாழ்க்கையின் குறிக்கோள், அதை நோக்கி எவ்வளவு வேகமா ஓடுறோம்னு முக்கியம் இல்ல, எந்த திசையில எந்த டைரக்ஷன்ல ஓடுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு கேள்வி, இன்னைக்கு யாராவது உங்ககிட்ட வந்து உங்களுடைய கோல் என்னன்னு கேட்டா பதில் சொல்ல முடியுமா? பல பேர் இந்த கேள்வியை ஸ்கிப் பண்ணிடுறாங்க, ஏன்னா அவங்களுக்கே அந்த பதில் தெரியாது. இந்த வீடியோவோட முடிவுல உங்களுடைய கோல் என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கணும், கன்ஃபியூஷன் இருந்தா என்ன பண்ணணும், எல்லாமே தெளிவா புரிஞ்சிடும். வீடியோவை பார்த்துக்கிட்டே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதலாவது, பல பேர் இப்போ கோலே இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. என்னெல்லாம்னா, முதலாவது சர்வைவல் மோட், ஜாப், சேலரி, இஎம்ஐ, ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுக்கு இடையில கோல் எங்க டிசைட் பண்றது. இரண்டாவது கம்பாரிசன் ட்ராப், அவன் ஐடி போறான், அவன் பிசினஸ் பண்றான், இந்த மாதிரி நம்மளுடைய லைஃபை நாம டிசைட் பண்றது இல்ல, சொசைட்டி தான் டிசைட் பண்ணுது. மூணாவது ஃபியர், ஒரு விஷயத்துல தோல்வி அடைஞ்சிருவோமோ, லேட் ஆகிறோமோ, என்னால முடியாதோ, இந்த மாதிரி பயங்கள் இருக்கிற இடத்துல ஒரு தெளிவான கிளாரிட்டி கிடைக்காது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பொண்ணு இருக்கிறா, அவளுக்கு நல்ல படிப்பு, நல்ல வேலை, ஆனா மனசுல ஒரு தெளிவான சிந்தனை இல்ல. நம்ம படிச்சது ஏதோ ஒண்ணு, நம்ம பாக்குற வேலை ஏதோ ஒண்ணு, ரெகுலரான ஒரு ரேஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த பொண்ணு கிட்ட ஒரு கேள்வி, இப்போ பணம் எந்த ஒரு விஷயத்திலயும் பிரச்சனையா இல்ல, எக்கச்சக்க பணம் கிடைக்குது, இப்போ நீ என்ன பண்ணுவ? இப்போ அந்த பொண்ணோட பதில் சைலண்ட் தான். அந்த சைலண்ட் தான் உண்மை. கோல் இல்லாத வாழ்க்கை வெளியில பார்க்க சக்சஸ்ஃபுல்லா தெரியும், உள்ள எம்டியா தான் இருப்போம். இப்போ சிம்பிளா ஒரு ஸ்டோரி சொல்லணும்னா, ஒரே காட்டுல 2 மரங்கள் வளருது. ஒரு மரம் நல்ல உயரமா வளரணும்னு ஆசைப்படுது, மற்றொன்று நல்ல எல்லாருக்கும் நிழல் கொடுக்கணும்னு ஆசைப்படுது. இப்போ அந்த 2 மரமுமே சர்வைவ் ஆகுது, ஆனா அதோட பர்பஸ் தான் வேற வேறையா இருக்கு. வாழ்க்கையிலயும் அதே மாதிரிதான், எல்லாருக்கும் ஒரே கோல் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, உங்களுக்கு பொருந்துற ஒரு கோல் போதும். இப்போ உங்க கோலை செட் பண்றதுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். அதை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஸ்டெப் 1, செல்ஃப் அவேர்னஸ். அதற்கு இந்த 3 கேள்வியை உங்களை நீங்களே கேளுங்க. முதலாவது, எந்த விஷயம் பேசும்போது உங்களுக்கே ஒரு எனர்ஜி கிடைக்கும். இரண்டாவது, எந்த ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ண விரும்புறீங்க. மூணாவது, எந்த செயல் உங்களை யூஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ண வைக்கும். இந்த 3 பாயிண்ட்ஸ்லயும் இருக்கக்கூடிய காமனான பாயிண்ட் தான் உங்களுடைய கோல் டைரக்ஷன். ஸ்டெப் 2, பாஸ்ட் க்ளோஸ், அதாவது பழைய தடங்கள், உங்களுடைய சைல்ட்ஹுட் மெமரி, ஸ்கூல் டேஸ் இன்ட்ரெஸ்ட், காலேஜ் பேஷன், இந்த 3 உங்களுடைய கோலை செட் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொசைட்டி நம்ம ட்ரீமை திருடதான் முடியும், டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஸ்டெப் 3, பெயின் பிகம்ஸ் பர்பஸ். உங்க வாழ்க்கையில எந்த விஷயம் உங்களை அதிகமா ஹர்ட் பண்ணுச்சு, எந்த ஸ்ட்ரகிளை நீங்க கடந்து வந்தீங்க. எக்ஸாம்பிளுக்கு, பாவர்ட்டினா ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா இருக்கலாம், லோன்லினஸ்னா கம்யூனிட்டி பில்ட் பண்றதா இருக்கலாம், கன்ஃபியூஷன்னா டீச்சிங் அண்ட் கைடிங்கா இருக்கலாம். ஸ்டெப் 4, லாங் விஷன் ஷார்ட் ஆக்ஷன். என்னுடைய கோல் பெரிய மில்லியனர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, என்னுடைய கோல் என்னுடைய வேல்யூவை கிரியேட் பண்றது அப்படிங்கிற மாதிரி சின்ன பர்பஸை நீங்க யூஸ் பண்ணாதான் அதற்கான பேசிக் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ லைஃப் ஹேக்ஸ், டெய்லி ரொட்டீன் லைஃப்ல எப்படி கொண்டு வரலாம். முதலாவது, மார்னிங் கொஸ்டின், இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன், என்னோட கோலுக்காக 1 inch ஆகுது நான் வேலை செய்யறேனா அப்படிங்கறத பத்தி நீங்க டிசைட் பண்ணணும். இரண்டாவது, 90 day ஃபோக்கஸ். அந்த 3 months அப்படிங்கிறது ஒரு மினி லைஃப், ஒரே ஸ்கில்லோட ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆகணும். மூணாவது, கில் டிஸ்ட்ராக்ஷன். எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் அது உங்களுக்கு சாதகமானதுதான் நினைக்க கூடாது, வேண்டாததுக்கு நோ சொல்ல கத்துக்கணும். நாலாவது, ட்ராக் ப்ராக்ரஸ். உங்களுடைய ப்ராக்ரஸ் சின்னதா இருந்தாலும் கன்சிஸ்டன்சி பெருசா இருக்கும். இப்போ சில காமனான டவுட்ஸ் வரும், லேட் ஆயிருச்சு, அல்லது டே பை டே 1 day விட்டுட்டு இன்னொரு நாள் செய்யறோம், அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, லேட்டா ஸ்டார்ட் பண்றது ஒரு ப்ராப்ளமே இல்ல, நெவர் ஸ்டார்ட் அப்படிங்கிறது இல்லாம இருக்கணும். இப்போ மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு உங்களுடைய கோலுக்கு அப்படின்னா, 1 time 1 ஃபோக்கஸ்னு வச்சுக்கணும். சீசன் பை சீசன்ஸ் உங்களுடைய கோல்ஸ் சேஞ்ச் ஆகலாம். ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா உங்க மைண்ட்ல நிக்கக்கூடிய ஒரு சிம்பிளான மாரல் சொல்றேன். உங்க வாழ்க்கைய ஆட்டோமேட்டிக்கா போக விடாம மேனுவல் ஸ்டியரிங் உங்க கையில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்புறம் இப்பவே ஒரு முடிவெடுங்க. சொசைட்டிக்கான கோல் இல்லாம, கம்பேரிசன்ல கோல் இல்லாம, ஒரு ஃபியர்னால கோல் இல்லாம, இது என் வாழ்க்கை, இது என்னோட குறிக்கோள் அப்படின்னு முடிவெடுங்க. இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஏதாவது கிளிக் பண்ணி இருந்துச்சுன்னா, ஐ சூஸ் மை கோல்னு கமெண்ட் பண்ணுங்க.